எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல ஒரு சொட்டு ரத்தம் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். 3 நாள் கழிச்சு 4வது நாள் மதியம் ஒரு 12 மணி அப்படிங்கும் பொழுது வீட்டு வாசல்ல கார் வந்து நிக்க அதுல இருந்து இறங்குறாங்க திவ்யாவோட தம்பி வருண், அவங்க அம்மா அப்பா எல்லாரும். வந்தவங்க எல்லாத்தையுமே சாந்தி அவங்களோட கணவன் வேலு எல்லாம் உபசரிச்சு சாப்பாடுலாம் போட்டதுக்கு அப்புறமா கிளம்ப தயாராகுறாங்க. சாந்தி உடனே, இருங்களே சம்மந்தி, நீங்க தான் இருந்துட்டு போலாமே. இல்லம்மா, இருக்கட்டும். மறு வீடு வந்து மாப்பிள்ளை வந்துட்டு வந்துட்டு போயிட்டாரு. அதனால தான் பிள்ளை விட்டுட்டு போலான்னு பார்த்தேன். மாப்பிள்ளை ரொம்பவே கம்பல் பண்ணங்காட்டி தான் வருணை விட்டுட்டு போறேன். வருண் திவ்யா கல்யாணத்துக்காக லீவ் போட்டான். அப்படியே லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஏதோ எக்ஸாம்லாம் முடிஞ்சங்காட்டி பரவாயில்ல. அவனை ஒரு 2-3 நாள் அனுப்பிச்சி வச்சிடுறீங்களா? உடனே வேலு, கவலையே படாதீங்க, அவனை அனுப்பிச்சி வச்சிடுறோம். அவன் இருக்கட்டும், சின்ன பையன் தானே, இப்பவே என்ன. சரிங்க சம்மந்தி, கிளம்புறோம். திவ்யாவோட அம்மா அப்பா வந்தவங்க எல்லாருமே அவங்கள விட்டுட்டு கிளம்ப திவ்யாவோட தம்பி வருண் அங்கேயே தங்குறான். தங்க வைக்கப்படுறான். இது எல்லாமே பக்கா பிளான். செல்வம் வருணை வந்து தங்குன்னு கம்பல் பண்ணி அந்த வீட்டில் தங்க வைக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் தான். சாமியார் வந்துட்டு போகும் பொழுதே மொத்தமாக 14 நாள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதில் 4 நாள் முடிஞ்சு போச்சு. இருக்கக்கூடிய 10 நாள், 10வது நாள் பூஜை. இன்னும் 9 நாள் வருணை எப்படியாவது இங்கே இருக்க வச்சிட்டோம் அப்படின்னா 10வது நாள் அவனை நரபலி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிளான். ஆனால் இதை திவ்யா கையால் தான் கொடுக்கணும். அவகிட்ட எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு 3 பேரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திவ்யா, அத்தை, நானும் வருணும் பின்னாடி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா, தாராளமாக போயிட்டு வா. வருணை கூட்டிகிட்டு திவ்யா போனதுக்கு அப்புறமா அவங்க கரெக்டாக போயிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு சாந்தி பேசுகிறாங்க. செல்வம், நைட் உட்கார வச்சு திவ்யா கிட்ட பேசிடு. மா, இன்னைக்கே வேண்டாம்மா, நரபலி கொடுக்கறக்கு 2 நாளைக்கு முன்னாடி பேசலாம், அப்போ தான் சரிப்பட்டு வரும். உடனே வேலு, ஆமாம், நீ இப்போ வேணாம் சாந்தி, அவசரப்படுத்தாத அவனை. ஏன்னா நரபலி கொடுக்கறக்கு முந்தின நாள் பேசினோம்னா தான் நமக்கு சரிப்பட்டு வரும். அவள் ஒருவேளை முரண்டு பிடிச்சானா கூட அவளை அடக்கிறது ரொம்ப சுலபம். இல்லைன்னா அவள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை அடித்து உதச்சோ இங்கேருந்து கிளம்பி போயிடுவா. எல்லாமே ஸ்பாயிலாக போயிடும், நம்ம மானமும் போயிடும். அதனால் முந்தின நாள் சொல்லிக்குவோம், இப்போ வரைக்கும் எதுவும் வேண்டாம். சரிங்க. செல்வம், சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி கொடுத்த நரபலிகளை சொல்லி தான் சொல்லணும். சாமியார் சொல்லியிருக்கிறார்ல. ஆமாம்மா, எல்லாத்தையுமே சொல்லி தான் நான் சொல்லுவேன். சரி. அப்படி இப்படின்னு ஒரு 5 மணி ஆக 5 மணிக்கு திவ்யா வேர்க்க விறுவிறுக்க வரா. ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கிற 3 பேருமே அவங்க வரதை பார்த்து, என்னம்மா பார்த்துட்டிங்களா? டீ போட்டு வச்சிருக்கேன், போய் எடுத்து குடிங்க. அத்தை, சொல்லுமா. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆடு கோழி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது 2-3 காணோம் அத்தை, எங்கே போச்சு? அவன் அந்த கேள்வி கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட தயங்காத செல்வம், ஏய், இது காட்டு பகுதி, எங்காவது எகிரி குதிச்சு போயிருக்கோம். நாம் கட்டி வச்சிருக்கக்கூடிய கூட்டை பார்த்தே இல்லை எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் திவ்யா அதெல்லாம் எங்கேயாவது மேய போயிருக்கோம், வந்துடும். நீ நாளை காலைல போய் பாரு. இன்னும் 1 கமிஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மறுபடியும் 2 நாள் கழிச்சு போய் பாரு, 2 சேர்ந்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது காட்டு பகுதி, அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு அதுக்கெல்லாம் வந்துடும். இதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷனா? போய் டீ எடுத்து குடி. செல்வம் என்னதான் சாதாரணமாக பதில் சொன்னாலுமே மனசுக்குள்ள அவனுக்கும் ஒரு நெருடல் இருக்கு. அதே மாதிரி திவ்யாவோட மனசுக்குள்ளேயுமே பெரிய சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. நைட்டு செல்வத்துக்கு பக்கத்துல திவ்யா படுத்திருக்க, சாந்தி வேலு கூட போய் வருண் படுத்துக்கிட்டான். வருணை வாண்டடா நாங்கள் கூட்டிக் கொண்டே படுக்க வச்சுக்கிறோன்னு சொல்லி கூட்டிட்டு போய் வைக்கிறாங்க. அவளும் புதுசாக கல்யாணம் ஆனவங்கிறதுனால எங்களை தனியாக விட ஆசைப்படுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு வருண் அவங்க கூட தாட்டி விட்டுறா. நைட்டு நல்ல ஆழ்ந்த உறக்கம். நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது சடாருன்னு யாரோ உலுக்கி எழுப்புற மாதிரி இருக்கு திவ்யாவுக்கு. வெறுக்குன்னு உழுக்குனவ அப்படியே எந்திரிச்சு உட்கார்றா. தொண்டையெல்லாம் நல்லா கவ்வ ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி முற்றியும் பார்க்குறா, தண்ணி எதுவுமே இல்லை. தொண்டையில் இருக்கக்கூடிய தண்ணி வறண்டு போக ஆரம்பிக்குது. ஆனால் அவளுக்கு வெளியில் போகிறதுக்கு பயம். ஏற்கனவே 2 முறை அனுபவம் இருக்குது. அந்த படிக்கட்டுக்கு போய் பயந்து வந்தது, இன்னொன்று படிக்கட்டில் கீழே உருண்டு விழுந்தது. இப்போ மறுபடியும் போனோம்னா, வேண்டாம், நாம் இப்படியே படுத்துக்குவோம். ஆனால் என்ன பண்ணுறது, தொண்டை தான் ரொம்ப வறட்சியாக இருக்குதே. முழிச்சுக்கிட்டு இருக்கிறா அவ. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக திரும்பி வச்சுட்டு போத்தி படுத்துக்கிறா. கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய செயினில் இருக்கக்கூடிய சாமி டாலரை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடி படுத்துக்கிறா. ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் கிளம்பிச்சு. மறுபடியும் யாரோ திவ்யாவை உலுக்கி எழுப்புற மாதிரி இருக்கு. வெறுக்குன்னு எந்திரிச்சவளுக்கு தொண்டை இன்னும் வறண்டு போய் கிடக்குது. முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு. யாரா இருக்கும்?
ஏன் பிரம்மையா இருக்குமோ? எனக்கு என்னன்னே தெரியலையே. பக்கத்துல இருக்கக்கூடிய கணவனை எழுப்புறா. ஏங்க, ஏங்க, 4 வாட்டி எழுக்குனதுக்கு அப்புறமா எந்திரிச்ச செல்வம், என்னம்மா? எனக்கு பயமா இருக்குங்க. அதான் நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன பயம்? இல்லைங்க, யாரோ என்னை உலுக்கி எழுப்புற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்க அம்மா வீட்டில் நீ நல்லா தூங்கியிருக்க மாட்ட, அதனால தான் இப்படி இருக்கு. யோசிச்சவ, அதுவும் சரிதாங்க. அம்மா வீட்டில் லேட்டாக படுத்து ரொம்ப நேரமாக எந்திரிச்சிடுவேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நல்லா நேரமாக தூக்கம் வந்துடுது. ஆனால் விடிய காலம் ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி இருக்கு. இந்த நடுராத்திரி மட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குங்க. வாட்டர் பாட்டில் தேடினவ வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு சொம்ப தேடுறான். அதுலேயும் தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக அவன் எந்திரிச்சு கதவை திறந்துக்கிட்டு வெளியில போறான். அவ படுக்கையில அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா. யோசனையெல்லாம் யாரு உலுக்கி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஞாபகத்திலேயே இருக்குது. செல்வம் தண்ணி பிடிக்க போன நேரத்துல அவளுக்கு மட்டும் ஒரு சின்ன குழந்தையினுடைய குரல் கேக்குது. நீயும் உன் தம்பி இங்கிருந்து போயிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரும். டக்குன்னு அதே நேரத்துல செல்வம் கதவை திறந்துட்டு வர, அந்த குரலை கேட்டும் கேட்காம இருக்கிறவ வேகமா எந்திரிச்சு போய் செல்வத்துக்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு செல்வத்தோட கையை பிடிச்சுக்கிட்டே வந்து பெட்ல படுத்துக்கிறா. அன்னைக்கு முழுவதுமே செல்வத்தோட துணையோட தான் நல்லா தூங்குனா. காலையில ஒரு 9 மணி எந்திரிச்சு பார்த்தா 9. ஐயோ, இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமேன்னு வேக வேகமாக குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா டைனிங் ஹாலில் எல்லாமே ரெடியாக இருக்குது. செல்வம் சாப்பிட்டு ஆஃபீஸும் போயிட்டாரு. மாமியார் ஏதோ நினைப்பாங்களோ நினச்சிட்டு வரும் பொழுதே தம்பியும் சாப்பிட்டுட்டு மாமனார் கூட உட்காந்து பெட்டில் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு மாமியார் பக்கத்தில் போய், சாரி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், அதனால என்ன கண்ணு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தம்பி வருண் சாப்பிட்டான், அவனும் லேட்டாக தான் எழுந்திரிச்சான், என்ன சலுப்புன்னு தெரியல, சாப்பிட்டு உங்கள் மாமனார் கூட பேசிகிட்டு இருக்கான் பாரு. அத்தை, நீ எதுவும் கவலைப்படாமல் இரு, நான் எல்லா சமையலும் பண்ணிக்கிறேன், ரொம்ப அசந்து தூங்கிட்டியாட்டு இருக்குது. ஆமாத்த, நேற்று நைட்டு கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வீட்டில் தான் இப்படி நல்லா ஆழ்ந்து தூங்க முடியுது, அம்மா வீட்டில் அதனால என்ன, நல்லா ஆழ்ந்து தூங்கு, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அத்தை, ஆமாம் கண்ணு, குழந்த ஒன்று வந்துருச்சுன்னா எப்படி தூங்குறது, அதை சொன்னேன். சரித்த, போட்டு வச்சிருக்கக்கூடிய டீ இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்றா. இப்படியே கிட்டத்தட்ட 5 நாள் முடிஞ்சிருது. 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் காலையில ஒரு பேக்கோட வந்து நிற்கிறான் வருண். வருண் பேக்கோட நிற்கிறத பார்த்த உடனே சாந்தி, வேலு, செல்வம் எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயையோ, இன்னும் 5 நாள் இருக்கு, 5வது நாள் பூஜை அப்படின்னா கூட இன்னும் முழுசா 4 நாள் இருக்கு. நாம் அது வரைக்கும் இவனை எப்படி பிடிச்சி வைக்கிறது, இவன் வேற ஊருக்கு போறதுக்கு வந்து நிற்கிறான்னு நினச்சிட்டு, என்ன என்னாச்சு வருண், செல்வம் யதார்த்தமா கேட்க, மாமா மண்டேலேருந்து ஸ்கூலு, இன்னைக்கு சாட்டர்டே ஆயிடுச்சு, நாளைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போய் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சாதான் மண்டே ஸ்கூலுக்கு போக முடியும். உடனே திவ்யா, ஆமாங்க, அவனும் வந்து கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, அவன் என் கல்யாணத்துக்காக லீவ் போட்டது, கிட்டத்தட்ட 10 நாளாக அவன் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஸ்கூலுக்கு அவங்க மேம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கல்யாணத்துக்கு முந்தின நாள் லீவ் போட்டவன் இன்னும் வரலையே அப்படின்னு, அதனால ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா, இன்னும் 4 நாள் இருந்துட்டு போக சொல்லாமல்ல, அடுத்த வாரம் வேற நம்ம ஊரில் திருவிழா வருது. திருவிழாவா? எங்க? நம்ம காட்டுக்கோயில் இருக்குல்ல. தெரியாதே. உடனே சாந்தி, டேய் திவ்யாக்கு எப்படி தெரியும்? திவ்யா, இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ல காட்டுக்கோயில் ஒன்று இருக்குது, அங்க இன்னும் 5-6 நாளா திருவிழா நடக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும், அவனை இருக்க சொல்லு, கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் கொண்டு விட்டுறலாம். திவ்யா தயங்கவே வருண் உடனே, இல்லத்த, நான் வீட்டுக்கு போறேன், இங்க இருக்கிறத விட அம்மா அப்பா கூட இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் போறத. செல்வம் உடனே, அப்ப எங்க கூடயும் உங்க அக்கா கூட இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை அப்படித்தானே? அப்படி இல்லை மாமா, நான் வீட்டுக்கு போயே ஆகணும். சொல்லும் பொழுதே அவனோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. திவ்யா உடனே, அழுகாத வருண், ஏங்க நான் அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏய், நீ எங்கே கொண்டு விட போற, நான் கொண்டு விட்டுக்கிறேன், இதுக்கு எதுக்கு உன் தம்பி அழுதுட்டு இருக்கிறான்? செல்வம், இதுக்கெல்லாம் எதுக்கு அழுகிற, மாமா உன்னை கொண்டாந்து விடுற விடு. செல்வம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே வேலுவுக்கும் சாந்திக்குமே கோபம் வந்தாலும் மூஞ்சியை காமிச்சிக்கவே இல்லை. ஒருவேளை நிஜமாலுமே கொண்டு விட்டுருவானாங்கிற எண்ணம். ஆனா செல்வம் அப்படி பிளான் போடல. செல்வமே அவனை கூட்டிட்டு போறதா வருணை பையோட கார்ல ஏத்திட்டு கிளம்புறான். கார் கிளம்பி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சாந்தி உடனே, ஏமா திவ்யா, அத்தை, இந்த பின்னாடி ஆடு மாடுக்கெல்லாம் புல்லு போடாம இருக்குது, போய் போட்டு வந்துடுறியா, அப்படியே அந்த செடியில் இருக்கக்கூடிய ரோஜாப்பூ, முல்லைப்பூ, மல்லிப்பூ எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வந்துடுறியா, சரியா? இதோ போறத்த சொல்லிட்டு அவ வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு கீழே போக ரூமுக்குள்ள போய் கடகடன்னு கதவை சாத்தி ஃபோன் பண்றா செல்வத்துக்கு. செல்வம்,
அவனை கொண்டு வீட்டில் விட போறியா? இல்லைம்மா, நான் வந்து பேசுகிறேன். அவங்களுமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் செல்வத்திட்ட இருந்து ஃபோன் வருது. அதுக்குள்ளே திவ்யா வந்துருவாளோ என்னங்கிற பயம் வேற. ஃபோன் வந்த உடனே, என்னப்பா, என்ன பண்ணுன? கவலைப்படாதம்மா, இங்கிருந்து நம்மளுக்கு தள்ளி இருக்கக்கூடிய நம்ம கட்டுத்தரையில் ஒரு சின்ன ரூம் இருக்குல்ல, அதில் அவனை கட்டி வச்சிருக்கிறேன். ஆ, என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா, வழக்கமாக திவ்யா லேட்டாக எழுந்திரிக்கணுங்கிறதுக்காக நைட் அவளுக்கு பாலில் போட்டு கொடுப்போமே ஒரு தூக்க மாத்திரை. ஆமாம், அந்த தூக்க மாத்திரையை கையில் வச்சுருந்தேன். போகிற வழியில் ஜூஸ் ஒன்று வாங்கி அதில் கலந்து அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் அப்படியே மயக்கம் போட்டான். நான் கட்டுத்தரையில் அவனை கட்டி போட்டிருக்கேன். அவன் பார்த்துக்கலாம். ஏப்பா, நைட்டில் அந்த பையன் தனியாக இருந்து ஏதாவது பயந்து செத்து போயிட்டானா? ம், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. கட்டுத்தர காவலுக்கு சுப்பனை வர சொல்லிட்டேன். ரூமுக்குள்ளே அவன் இருக்கிறது சுப்பனுக்கு தெரியும். சுப்பு கண்டிப்பாக நமக்கு தான் ஹெல்ப் பண்ணுவான். நாம் போன வாட்டி நரபலி கொடுக்கும்போது கூட அந்த 2 சின்ன குழந்தைகளையும் அவன் தானே தூக்கிட்டு வந்தான். ஆமாம் ஆமாம், அந்த 5 வயசு பிள்ளைய கூட எப்படியோ முடிச்சிட்டோம். சின்ன குழந்தைய அவன் தானே கொண்டாந்து கொடுத்தான். ஆ, அதனால சுப்பு கிட்ட சொல்லி கட்டுத்தரையில் போட்டு கட்டி வச்சிருக்கேன். என்னைக்கு வேணும்னு சொல்லுங்க, அப்புறம் தூக்கிட்டு வந்துடலாம். அது சரி, உன் மாமனார் மாமியார் வீட்டுக்கு என்ன சொல்லுவேன்? திவ்யா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் என்ன சொல்லுவேன்? மாமனார் மாமியாருக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்னன்னு? நான், திவ்யா, வருண் 3 பேருமே 10 நாள் டூர் போக போகிறோம். 10 நாள் கழிச்சு தான் வருவோன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் அவங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. ஏண்டா, அப்போ திவ்யாவை எப்படிடா சமாளிக்கிறது? திவ்யாவை சமாளிச்சுக்கலாமா, நீ கவலைப்படாம இரு. நான் ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு லீவ் போட்டேன், வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கிறேன். ஏண்டா? இல்லைம்மா, திவ்யா கூட இருக்கணும். வருண் வந்துட்டானா இல்லையான்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு அவள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டானா நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா அவங்க அம்மா அப்பாட்ட நானும் வருண் திவ்யா 3 பேருமே 10 நாள் டூர் போயிருக்கோன்னு போய் சொல்லியிருக்கேன். அதனால் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகாமல் அவளை அவங்க அம்மா அப்பாட்ட பேச விடாமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஐயோ, இன்னும் 4 நாள் இருக்கே, என்ன பண்ணுறது? 4 நாள் நம்ம சமாளிச்சுதாம்மா ஆகணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா, வீட்டுக்கு வா. வருண் அங்கே கட்டி போடப்பட்டிருக்கிறாங்கிற விஷயம் இவங்க 3 பேத்துக்கு மட்டுமே தெரியுது. சுப்புங்கிற ஆளோட உதவியோட வருணுக்கு காவலும் காத்துட்ருக்குறாங்க. அதே நேரத்தில் செல்வம் வீட்டுக்கு வராரு. செல்வம் வீட்டுக்கு வரவும் பின்னாடியெல்லாம் போய் புல்லு போட்டுட்டு பூக்களையெல்லாம் பறிச்சுட்டு வரவும் திவ்யாவுக்கு நேரம் கரெக்டாக இருந்துச்சு. செல்வத்தை பார்த்த உடனே திவ்யா, ஏங்க ஆஃபீஸ் போகலையா? இல்லைம்மா. ஏங்க? என்னன்னு தெரில, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன். வருணை வீட்டில் விட்டுட்டீங்களா? ம், வீட்டில் விட்டுட்டேனே. அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, எதுவுமே சொல்ல. ஏன் கேட்குற? இல்லைங்க, இவ்வளோ நாள் அவன் தனியாக இருந்ததே இல்லை, அதுவும் என் கூட. அதனால தான் கேட்டேன். ஒன்றும் சொல்லலம்மா. சரிங்க. அத்தை இந்தாங்க பிடிங்க. சரிம்மா கொடு. அவங்க வாங்கின உடனே வேகமாக கரகரன்னு ரூமுக்குள்ளே போகிறா. அதை பார்த்த செல்வம் பின்னாடியே போக, என்னம்மா பண்ண போகிறேன்? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வருண் என்ன பண்ணுறான்னு கேட்குறேன். இப்போ தானே இங்கேருந்து போனா, அதுக்குள்ளே என்ன? ஏங்க, இப்போ தான் இங்கேருந்து போனா, நம்ம வீட்டிலேருந்து போயிருக்கிறான், நான் என்னன்னு கேட்கக்கூடாதா என்ன? அது அப்புறம் கேட்டுக்கலாமா, வா. இல்லைங்க, நான் கேட்டு வந்துடுறேன். உடனே சாந்தி, திவ்யா, அத்தை வாமா, வந்து ஒரு டீயை போடு பார்க்கலாம், எல்லாரும் டீ குடிக்கலாம். அத்தை ஏதோ அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வேலு உடனே, அம்மாடி அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா, கொஞ்சம் டீயை போட்டேன்னா நான் காடு வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன். இதோ மாமா வரேன் மாமா. சொல்லிக்கிட்டே அவள் ஃபோன் எடுத்து ஃபோன் ஆன் பண்ணி அம்மாவுக்கு டயல் பண்ணுறா. அதே நேரத்தில் நடந்துக்கிட்டே கிச்சன் நோக்கி போகிறா. டயல் பண்ணி காதில் வைக்கும் பொழுது டப்புன்னு பிடுங்கி செல்வம் கட் பண்ணுறான். ஆச்சரியப்பட்டு போனவ, என்னங்க, ஏங்க அப்படி கட் பண்ணீங்க? கொடுங்க, நான் அம்மாட்ட பேசிட்டு தந்துடுறேன், அப்புறம் பேசலாம், போய் டீ வைப்போம். ஏங்க, ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ போ, நான் அப்புறம் பேசிக்கலாம். இல்லைங்க, நான் அம்மா கிட்ட பேசணும். திவ்யாவுக்கு சந்தேகம் ரொம்ப வலுவாயிட்டே போகுது. எதுக்காக அவன் இப்படி நடந்துக்கிறான்? மாமியார் உடனே, இங்கே பாருமா, போய் டீயை போடு, அப்புறம் பேசிக்கலாம். இல்லை அவர் ஏன் இந்த ஃபோனை பிடுங்கணும்? நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க. சரி, நீ போய் டீயை போடு போ. உடனே வேலு, இங்கே பாருமா, நான் கேட்ட மரியாதைக்காவது போய் போடலாமா இல்லையா? மாமனார் சொல்லிட்டாரே அப்படிங்கறக்காக பெரிய சந்தேகத்தோட புருவ சுருகளோட 2-3 வாட்டி செல்வத்தை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே டீ போட போறா. கிச்சனை டீ போட்டு எடுத்து கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறமா செல்வத்தை பார்த்து, ஃபோனை கொடுங்க, அப்புறம் பேசிக்குவோம், அமைதியாரு. இல்லை, எனக்கு ஃபோன் வேணும். ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன பிரச்சனை? ஃபோனை கொடுங்க. ஃபோன் இல்லை. எங்கே போச்சு? எங்கேயோ போச்சு. ஃபோன் பேச முடியாது. டேய், அவள் தான் ஃபோனை கேட்குறாள்ல, கொடுத்துரு. முடியாதுமா. அந்த இவரே அப்படி நடந்துக்கிறாரு, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு என் ஃபோன் வேணும், இல்லைனா நான் இப்போவே கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன். வருண் எங்கே போனா? ஏதாவது பிரச்சனையா? நான் வருணை பார்க்கணும், எனக்கு வருணை பார்த்தே ஆகணும். சொல்லிட்டு அவள் கடகடன்னு வீட்டில் இருக்கக்கூடிய கதவு வழியாக வெளியில் போகிறதுக்காக பார்க்கும் பொழுது டக்குன்னு எந்திரிச்சு செல்வம் கையை பிடிச்சி இழுத்து உள்ளே தள்ளி, என்னடி
வருண் பத்திரமா தான் இருக்கான், நீ முதல்ல உள்ள போ. பத்திரமா இருக்கானா? அப்ப வீட்டுக்கு கொண்டு விடலையா? என்னாச்சு? அத்தை, என்ன நடக்குது? மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணுமே புரிய வேண்டாம். இன்னொரு 4 நாள் நீ வாயை மூடிட்டு அமைதியா இரு. 4 நாளா? இல்ல, வருணுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் வருணை பார்க்கணும். நான் எங்க வீட்டுக்கு போறேன் சொல்லிட்டு மறுபடியும் அவ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதே டக்குன்னு ஒரு கை வந்து அவளை பிடிச்சு இழுக்குது. பார்த்தா அது சாந்தியோட கை. அத்தை, டேய் செல்வம், ரூம்ல கொண்டே போடு. அவன் எங்கேயும் போகக்கூடாது. உன் தம்பி நல்லாதான் இருக்கான், எந்த பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு மாமியாருடைய இந்த மாற்றத்தை பார்த்த அவளுக்கு நெஞ்செல்லாம் பதறி போயிருது. மாமா. ஆமாம்மா, அவன் நல்லாதான் இருக்கான், நீ முதல்ல உள்ள போ. என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே டக்குன்னு அவ கையை பிடிச்சு தரத்தர இழுத்துட்டு போய் ரூமுக்குள்ள தள்ளின செல்வம், எல்லாம் நல்லதா நடந்துட்டு இருக்குது. உன்னாலதான் இனியும் நல்லது நடக்க போகுது. இன்னும் சொல்லணும்னா, உன்னாலையும் உன் தம்பினாலையும் தான் நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்க போகுது. எல்லாத்துக்கும் தயாராரு. எனக்கு புரியல. ம் கரெக்டா இன்னும் 5வது நாள் காலையில உனக்கு என்னன்னு தெரிஞ்சிரும். தயாராரு. அப்புறம் நாங்க என்ன சொன்னாலும் நீ பண்ணணும். யார என்ன பண்ண சொன்னாலும் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லிட்டு டப்புன்னு கதவை சாத்திட்டு வெளியில லாக் பண்ணவே திவ்யாவுடைய உணர்வை அவனாலேயே புரிஞ்சுக்க முடியல. அவளுடைய மனசுக்குள்ள பல கேள்விகள். வருண் இங்க, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஃபோனை ஏன் பிடுங்கினாங்க? மாமியார் மாமனார் பேசுன வார்த்தைகள்லாம் ரொம்ப சிரமமா இருக்குது. இவரே அப்படி நடந்துக்கிறாரு. என் வாழ்க்கையில என்னதான் நடக்குது? கேள்விக்குறியோட இருக்கா. ஆனா கண்கள்ல மட்டும் வருணை நினைச்சு கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அப்போ யாரை என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்னவா இருக்கும்? கேள்வியோட அந்த அறைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கக்கூடிய திவ்யா மனசுக்குள்ள பதட்டங்கள் தான் அதிகமா இருக்குது.